புஸ்தகம் அதனுடைய 23வது அதிகாரத்தை முழுவதுமாக இன்றைக்கு 24வது அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரத்தை நாம் முழுவதுமாக கற்றுக்கொள்வதற்கு தேவன் இந்த நாளிலே நமக்கு கிருபை தருவாராக. எல்லாரும் சேர்ந்து திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 24வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த சம்பவத்தை மையமாக கொண்டு ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. முதலாவதாக முதல் 4 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். நிறையா வசனம் வாசிக்க வேண்டியது இருக்கும். ஆகவே கவனமாய் நீங்கள் கேட்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரத்தின் முதல் 4 வசனங்களை நீங்கள் வாசிக்கலாமே. ஆமென். ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயது மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரியுமாய் தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கும் தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். கவனமாய் கவனியுங்கள், கவனமாய் கவனியுங்கள். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான், நமக்கு பரிச்சயமான சம்பவம் தான். ஆனாலும் இதனுடைய காரியங்களை விளக்கமாய் சொல்லி இதிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட தெளிவாய் சில காரியங்களை பேச போகிறார். கவனமாக கவனிங்க. கொஞ்சம் சரீர பலவீனமாக இருக்கிறதுனால என்னால் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பேச முடியல. அதுக்காக அப்படி இப்படிலாம் நினைக்க வேண்டாம். கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ண முடியல. நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து ஆவியில் ஒத்துழைத்து வரும்படியாக உங்களை அன்பாய் நான் கேட்கிறேன். ஆபிரகாம் நம்முடைய முற்பிதாக்களுடைய தகப்பன், விசுவாசிகளின் தகப்பன். தேவன் அவருக்கு ஆணையிட்டு கொடுத்தார், உமக்கு ஒரு கற்பத்தின் கனியை நான் கொடுப்பேன். ஆபிரகாமுடைய முதிர் வயதிலே ஆண்டவர் அவருக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். அவருடைய பெயர் தான் ஈசாக்கு. சாராளும் வயது சென்று போனார்கள். ஆபிரகாமே அந்த ஈசாக்கை வளர்த்து ஒரு பொறுப்பிலை கொடுத்து விட்டு, தன்னுடைய ஆண்டவனுடைய கரத்தில் கொடுத்து விட்டு அந்த அம்மா கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். இப்பொழுது ஆபிரகாம் வயது சென்று போனது. ஈசாக்குக்கு திருமணம் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் வந்தது. அப்பொழுது தன் வீட்டில் இருக்கிறதான தன் நம்பிக்கைக்குரிய ஒருவனை அழைத்து, தன் வீட்டினுடைய அதிபதியாய் இருக்கிறவனை, தன் வீட்டினுடைய எல்லாவற்றிலையும் விசாரணைக்காரனாய் இருக்கிறவனை, எலியேசர் எனப்படுவனை அழைத்து அவரிடத்தில் ஒரு காரியம் சொல்லுகிறார். நீ போய் இந்த தேசத்திலே, இந்த கானானிய தேசத்தில் வேண்டாம், நம்முடைய தேசத்துக்கு, என்னுடைய தேசத்திற்கு போய் அங்கிருக்கிற பெண்களில் ஒரு பெண்ணை என் மகனுக்காக பார்த்து அழைத்து கொண்டு வா, என் மகனுக்கு திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி, அப்படி நீ பாப்பன்னு சொல்லி நான் உன்னை நம்புகிறேன், அதனால் உன்னுடைய கரத்தை என் தொடைக்கு கீழாக வைத்து எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு என்று கேட்டார். பொதுவாக நம்மெல்லாம் சத்தியம் வாங்கினா கையில் சத்தியம் பண்ணுங்க, தலையில் சத்தியம் பண்ணுங்க, பைபிளில் சத்தியம் பண்ணுங்க, அவங்க மேலே இவங்க மேலே சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஆனால் இஸ்ரவேலருடைய ஒரு வழக்கம், தொடைக்கு கீழாக வைத்து சத்தியம் பண்ணுவது அது ஒரு வழக்கம். யாக்கோபு ஸ்தோத்திரம் அங்கே தேவனோடு போராடி முடித்ததற்கு பின்பு அவனுடைய தொடை நரம்பு சுளுக்கிற்று, அவன் குந்தி குந்தி நடந்து போனான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதற்கெல்லாம் பல ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கிறது. தொடை அந்த நாட்களில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக கருதப்பட்டது. ஆகவே தொடைக்கு கீழாக எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு, எனக்கு என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணு நான் பார்த்துட்டு வருவேன்னு ப்ராமிஸ் பண்ணி கொடு. நம்ம ஊரில் போய் நம்ம இனத்தில் பார்க்கணும். அநேகர் இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு ஆபிரகாமே ஜாதி பார்த்து தான் கல்யாணம் பண்ணார், அவங்க ஊரில் போய் அவங்க இனத்தில் தான் பொண்ணு பார்க்க சொன்னார் அப்படின்னு சொல்லுகிறது உண்டு. ஆனால் அது அப்படி அல்ல. அவர் சொன்னதினுடைய நோக்கம் என்னவென்றால், இங்கிருக்கிறதான பெண்கள் புறஜாதி பெண்களாய் இருக்கிறார்கள், தேவனை அறியாதவர்களாய் இருக்கிறார்கள், தேவனுடைய பிரசன்னத்தை உணராதவர்களாய் இருக்கிறார்கள், இரட்சிப்பின் வாசமற்றவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரவேலிலே, என்னுடைய தேசத்திலே, என்னுடைய பகுதியில் இருக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே
நீ போய் அப்படிப்பட்ட பிள்ளை என்ன செய்ய பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி எலியேசரை அனுப்புகிறார். கவனமாய் கேளுங்கள், கவனமாய் கேளுங்கள். எலியேசரும் தன் எஜமான் சொன்னதான வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து 10 ஒட்டகங்களை எடுத்துக்கொண்டு அதோடு கூட 10 வேலைக்காரர்களை கூட்டிக் கொண்டு, 10 ஒட்டகம்னா இப்போ இன்னைக்கு நம்ம ஊர் கணக்குப்படி இப்படி வச்சுக்கலாம், ஒரு 10 இனோவா கிறிஸ்டாவை எடுத்துக்கிட்டு அதை ஓட்டுறதுக்கான 10 டிரைவர்ஸை எடுத்துக்கிட்டு அதில் அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்டான கடகங்கள், காதணிகள், சரப்பணிகள் எல்லாம் கிலோ கணக்கில் நகையை அள்ளி போட்டுக்கிட்டு பொண்ணை பார்க்கறதுக்கு போகிறாங்க. இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக அனுப்புகிறார். இது இப்படி இருக்கட்டும். இதை கொஞ்சம் ஒரு ஆவிக்குரிய காரியத்தோடு ஒப்பிட்டு நம்ம பார்க்க போகிறோம். பிதாவாகிய தேவன், பிதாவை நாம் ஆபிரகாம் என்று வைத்துக் கொள்ளுவோம். அவருடைய ஒரே பேரான குமாரன் தான் யாரு? இயேசு கிறிஸ்து. சரி, பிதா யாரு? ஆபிரகாம்னு வச்சுக்கிடுவோம். ஆமா, ஈசாக்கு இயேசு கிறிஸ்துன்னு வச்சுக்கிடுவோம். இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாய் இருக்கிற ஜனங்களை நாம் ஆதாயப்படுத்த வேண்டும், மனவாட்டியை கண்டுபிடிக்க வேண்டும். சபை ஒரு மனவாட்டி என்று சொல்லப்படுகிறது. சபையை உருவாக்க வேண்டும், மனவாட்டியை கண்டுபிடிக்க வேண்டும், மனவாட்டிகளை கொண்டு வர வேண்டும். ஒரு நாள் மத்திய ஆகாயத்திலே ஒரு மிகப்பெரிய கல்யாணம் நடக்க போகிறது. கல்யாண விருந்து நமக்கு காத்திருக்கிறது. யார் அந்த மணவாளன்? இயேசு கிறிஸ்து அந்த மணவாளன். நாம் எல்லாரும் மணவாட்டிகளாய் இருக்கிறோம். அப்ப மணவாட்டிகளை தேடி போகிறதான அந்த எலியேசர்களாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. எத்தனை பேருக்கு இந்த ஒப்பனை புரிகிறது? எத்தனை பேருக்கு இந்த கம்பேரிசன் புரியுது? பிதா யாரு? ஆபிரகாம்னு வச்சுக்கிடுவோம். அவருடைய குமாரன் ஈசாக்கு. நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தந்தருளி இருக்கிறார். நம்மளை நம்பி அவர் சொல்றாரு, இதா சொல்றாரு, போய் என் பிள்ளைக்கு பெண்ணு பாருங்க, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்க, மனவாட்டிகள் ஆதாயம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆதாயப்படுத்துவதற்கு தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கவனமாய் கேளுங்கள். அப்ப இந்த சத்தியத்திற்கு உடன்பட்டு எலியேசரும் புறப்பட்டு போகிறார். போய்கிட்டே இருக்கும்போது மனசுக்குள்ள ஒரு சின்ன ஜபம் பண்றார். நல்லா கவனிங்க. மனசுக்குள்ள ஒரு சின்ன ஜபம் பண்றார். என்ன ஜபம் பண்றாருன்னா, நான் இப்ப போறேன் ஆண்டவரே, அந்த ஊருக்குள்ள என்ட்ரு ஆகும் போதே ஒரு பொண்ணு குடத்தை தூக்கிட்டு வரணும். நான் அந்த பொண்ணுக்கிட்ட எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி தாமான்னு கேட்பேன். அந்த பொண்ணு சலிக்காம எனக்கு தண்ணி கொடுக்கணும். கொடுத்துட்டு என்னுடைய 10 ஒட்டகங்களுக்கும் அந்த பொண்ணு தண்ணி வார்க்கணும், தண்ணி கொடுக்கணும். அப்படி கொடுத்தா அந்த பொண்ணு தான் என் எஜமானுடைய மகனுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற பெண்ணு அப்படின்னு நான் டிசைட் பண்ணிக்கிறேன்னு ஒரு 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 அடையாளத்தை வச்சு ஜெபம் பண்றாரு. யாரு? எலியேசர். எத்தனை பேருக்கு ஒரு அடையாளத்தை வச்சு ஜெபம் பண்ற பழக்கம் இருக்குது? கை உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. நல்ல ஒரு அடையாளம். எனக்கு இப்படி ஒரு காரியத்தை நீங்க காட்டினீங்கன்னு ஆண்டவரே, இது நான் தேவனுடைய சித்தம்னு புரிஞ்சுக்கிறேன், இந்த மாதிரி நடந்துச்சுன்னா இதுதான் தேவனுடைய திட்டம் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு சில பிள்ளைங்க வச்சு ஜெபம் பண்ணீங்கன்னா அது உங்களுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியை, உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை காட்டுது. அப்போ எலியேசர் அப்படி ஜெபம் பண்ணிட்டு போறாரு. அற்புதத்தை பாருங்க. ஊருக்குள்ள என்டர் ஆகலை. இவர் ஜெபம் பண்ணி முடிக்கல, வாயிலிருந்து வார்த்தை வந்து முடிக்கிறதுக்குள்ளேயும் ஒரு பெண்ணு அழகா ஒரு குடத்தை அப்படி தூக்கிக்கிட்டு வருது. வேதம் சொல்லுது, நம்ம படிப்போம் பின்னாடி. அந்த பெண் மகா ரூபவதியாக இருந்தாலாம், சௌந்தரியம் உள்ளவளா இருந்தாலாம், அழகான பெண்ணா இருந்தாலாம். அவளை பார்த்த உடனேயும் இவர் அவள்கிட்ட பேசுறாரு. அவருடைய பேர் ரெபேக்கால். ரெபேக்காலை பார்த்து நம்ம எலியேசர் கேட்குறாரு, முதல்ல ஏம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுப்பியான்ட்டு. உடனே அந்த அம்மா கொடுக்குறேன் ஆண்டவனேன்னு சொல்லி தன்னுடைய குடத்தை சாய்க்கிறாள். அவன் அப்படியே தண்ணீரை குடிக்கிறார்.
குடிச்சிட்டு உம்முடைய ஒட்டகங்களுக்கும் நான் வார்ப்பேன்னு சொல்லிட்டு அந்த குடத்துல அவர் குடிச்சிட்டு மீதி இருந்த தண்ணியை ஒரு தொட்டியில ஊத்திட்டு, அந்த தொட்டி பெரிய தொட்டி, கீழே இருந்து கிணறுக்குள்ள ஏறி 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 இறங்கி ஏறி இறங்கி ஏறி இறங்கி 10 ஒட்டகத்துக்கும் தண்ணீர் வார்க்கிறார். ஒரு ஒட்டகம் ஒரு நேரத்தில் 250 லிட்டர் தண்ணி குடிக்குமா. அம்புட்டு தண்ணி ஒரு ஒட்டகத்துக்கு. இது 10 ஒட்டகம். சலிக்காம அந்த பெண்ணு ஏற இறைச்சு ஊத்த, ஏற இறைச்சு ஊத்த, ஏற இறைச்சு ஊத்த 10 ஒட்டகங்களும் தண்ணி குடிக்குது. எலியேசரும் தண்ணி குடிக்கிறாரு, 10 டிரைவர்ஸும் தண்ணி குடிக்கிறாங்க. அவ்வளோ பேரும் தண்ணி குடிச்சு முடிச்சாச்சு. இப்ப மெதுவா அந்த அம்மா கிட்ட பேச்சு கொடுக்கிறாரு. உன் பேர் என்னம்மா, நீ யாருமா அப்படின்ன உடனே ஒரு 2-3 தலைமுறையை சொல்லி, அந்த அம்மா பெத்துவேலுடைய பிள்ளை நானு அப்படி இப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துறாங்க. அறிமுகப்படுத்தி என் பேரு ரெபேக்காள் அப்படின்றாங்க. சரி, அதோட முடிச்சிட்டாரா? முடிக்கல. அடுத்து எலிசபெத் இன்னொரு வார்த்தையை சொல்றாரு. இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு உங்க வீட்டில் நாங்கள் ஸ்டே பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே நம்ம ஊருக்கார பெண்களாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க? யோ என்னையா இது, வந்த தண்ணி கேட்ட கொடுத்தேன், ஒட்டகத்துக்கும் சரி பாவம் வாயிலா ஜீவன் ஊத்துனேன், விட்டா வீட்டுக்கு வந்து படுக்கிறேன்ற என்னையா நீ அப்படின்னு நம்ம ஊர் பிள்ளைங்க கேட்டிருப்பாங்க. தொத்திரம். ஆமாம் ஆமாம். ஆனால் அந்த அம்மா கேட்கல பாருங்க. தாராளமாக வாங்க வீட்டுக்கு, வீட்டுக்கு இன்னைக்கு நைட்டு எங்கள் வீட்டில் வந்து தங்குங்க, யூ ஆர் மோஸ்ட் வெல்கம், உங்களுக்கு சாப்பாடு போடுறேன், உங்கள் 10 ஒட்டகத்துக்கு தேவையான வைக்கோல் தீவனம் புண்ணாக்கு எல்லாம் எங்கள் வீட்டில் டன்னு கணக்கில் இருக்குது, அதையும் தாரேன், அதையும் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா உங்கள் ஒட்டகத்துக்கு கொடுத்துட்டு நீங்கள் போகலாம் அப்படின்ன உடனேயும் 10 பேரும் கிளம்பிட்டாங்க. ப்ளஸ் 11 எலியேசரும் ஒட்டகத்தை தூக்கிக்கிட்டு நேராக அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ரெபேக்கா வீட்டுக்கு. வீட்டுக்கு போன உடனே அங்கே ரெபேக்காவினுடைய சகோதரன் இருக்கிறான். அவன் பார்த்தா ரெபேக்காவை விட ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கிறான். அதாவது ஈசாக்குக்கு என்ன முறை வேணும்? மைத்துனர் முறை வேணும். மைத்துனர் முறை. அவரும் இவங்களை பார்த்த உடனேயும் பயங்கரமாக எக்ஸைட் ஆகி வாங்க வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அவங்கள உட்கார வச்சு அன்னைக்கு நல்ல ஸ்தோத்திரம் ரொட்டிகளை செய்து இளம் கன்றை, இளம் ஆட்டை இல்லை இளம் கன்றை அடிப்பித்து நல்ல கிரேவி பண்ணி எண்ணெய் வெண்ணெய் பால் எல்லாம் கொடுத்து அவங்கள நல்லா சாப்பிட வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணுங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. பயங்கர தடபுடலாக இருக்கு. ஒரு ஆளை கவனிக்கிறதே பெரிய விஷயம். இங்கே 10 + 1 11, 10 ஒட்டகம் + 1 11 ஒட்டகம், அத்தனை பேர்த்துக்கும் ஏகபோக விருந்து நடக்குது. அப்போ இந்த எலியேசர் ஒன்று சொல்கிறாரு, இங்கே பாருங்க, சோறெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் வந்த காரியத்தை முதல்ல சொல்லிக்கிறேன், நான் வந்த காரியத்தை சொல்லாமல் சோத்தில் கையை வைக்க மாட்டேன், என் காரியத்தை முதல்ல கேளுங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? எலிசபெத். இது எலியேசர் சொல்கிறார். அப்போ என்ன காரியம் சொல்லுங்கன்னு உடனே கதையா இப்போ நான் சொன்னேன்ல இதை முதல்ல இருந்து அப்படியே சொல்லிக்கிட்டு வர்றாரு. எங்கள் எஜமான் ஒருத்தர் இருக்கிறாரு ஆபிரகாம், அவருக்கு முதிர் வயதில் ஒரு பிள்ளைய கொடுத்து போட்டு அந்த அம்மா போய் சேர்ந்துருச்சு, அவருக்கு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கறதுக்காக என்னை பிடிச்சி அனுப்பிச்சி விட்ருக்கிறாரு. எல்லா கதையும் விலாவாரியாக சொல்லிட்டு அப்போ நான் வர்ற வழியில் ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க ஆண்டவரே, நான் போனால் எந்த பொண்ணு முதல்ல எனக்கு தண்ணி கொடுக்குதோ அந்த பொண்ணு தான் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் பாருங்க, உங்கள் தங்கச்சி தான் வந்து முதல் ஆளாக தண்ணி கொடுத்துருச்சு. அதனால இப்போ என்னுடைய எஜமானுக்கு அந்த அந்த மருமகள் ஆகிறதுக்கு, என் எஜமானுடைய மகனுக்கு மனைவி ஆகிறதுக்கு நான் உங்கள் மகளை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு அவனிடத்துல. அவனும் அடுத்த வார்த்தை, இது தேவனுடைய திட்டம், இது தேவனுடைய சித்தம், இதில் நலன் பொலன் எதுவுமே நாங்கள் என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது, தேவ திட்டம்னா அதுபடி நடக்கட்டும். ஆனாலும் ஒரு வார்த்தை பெண்ணுக்கிட்ட ஒரு வாய்ப்பிறப்ப பெண்ணுக்கிட்ட கேட்டுக்கிருவோம் அப்படின்னு போய் அந்த ரெபேக்காள்கிட்ட கேட்குறாங்க. ஏம்மா, ஒரு மனுஷன் வந்திருக்கிறாரு பாரு, உனக்கு வந்து மாப்பிள்ளை அங்கே இருக்குதான்,
அதனால நீ போய் திருமணம் பண்ணிக்கிறதுக்கு ஆயத்தமா? ஒரு ஃபோட்டோ பார்க்கல, ஒரு ஃபேஸ்புக்கில் பார்க்கல, மாப்பிள்ளை என்ன ஹைட்டு, என்ன வெயிட்டு, எப்படி இருப்பார், மண்டையில் முடி இருக்குமா, முடி இருக்காதா, சம்பாதிக்கிறாரா, எவ்வளவு சம்பாதிக்கிறாரு, அவர் என்ன பண்ணுறாரு, அவரை இன்ஸ்டாகிராம்லையும் பார்க்கல, ஃபேஸ்புக்லையும் பார்க்கல, ஃபோட்டோவையும் பார்க்கல, ஒன்றுமே பார்க்கல அந்த ரெபேக்கா. அடுத்த வார்த்தை நான் போகிறேன். அது என்ன பிரச்சனை இருந்துச்சோ பாவம், நான் கிளம்புறேன் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிருச்சு அந்த அம்மா. அப்போ ரொம்ப மகிழ்ச்சி. இதுக்கிடையில் அந்த 1-2 பெண்கள் இருப்பாங்கல்ல, அவங்க வேகமாக வந்துக்கிட்டு ஒரு 10 நாள் பெண் எங்ககிட்ட இருந்துட்டு போகட்டுமே, நல்லா சாப்பிட வச்சு தேத்தி கீத்தி பட்டி பார்த்து டிங்கர் பண்ணி இது காது இது மூக்கெல்லாம் கொஞ்சம் ரிப்பேர் பார்த்து சரி பண்ணி அனுப்புகிற ஒரு 10 நாளைக்கு இருக்கட்டுமே. எலியேசர் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, இது தேவனுடைய திட்டம், இது தேவனுடைய சித்தம். ஒன்றே செய், நன்றே செய், அதை இன்றே செய், இப்பயே நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ன உடனேயும் அந்த அம்மாவுக்கு தங்க நகையை போடுறாரு, நெக்லஸை போடுறாரு, கடகங்களை போடுறாரு, காதணிகளை போடுறாரு. இம்புட்டு போட்டது மட்டும் இல்லாமல் அந்த அம்மாவுடைய அம்மாவுக்கும் கொடுக்குறாரு, மாமியாருக்கும் லாட்ரி அடிக்குது, அவங்களுக்கும் நிறைய நகைகளை உச்சிதங்களை கொடுத்தாராம். அங்கே போட்டிருக்கு உச்சிதங்கள். அப்போ அதெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த நிச்சயதார்த்த தாம்பலம்லாம் வரும் பாருங்க, அந்த மாதிரி முந்திரி பருப்புகள், கிறிஸ்மஸ் பழங்கள், பேரிச்சம் பழங்கள், நாட்டு முட்டைகள், திராட்சை பழங்கள், ஆரஞ்சுகள், ஆப்பிள்கள், அந்த எல்லாம் கொடுத்து நம்பட்டும் கொடுத்து அவங்கள குளிர்ந்த உடனேயும் இப்போ 10 பேர் ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்டு புசித்து குடித்து என்ஜாய் பண்ணி நைட்டு தூங்கி எந்திரிச்சு காலையில் எல்லாரும் பல்லு விளக்கி ரெடியாகி மணப்பெண்ணையும் ரெடியாக்கி தோத்துறோம். இப்போ மணப்பெண்ணையும் கூட்டிக்கிட்டு ஒட்டகத்தில் முன்னாடி 5 ஒட்டகம் போக, பின்னாடி 5 ஒட்டகம் போக, அதுக்கு முன்னாடி எலியேசர் ஒட்டகம் போக, 2 5 ஒட்டத்து நடுவில் ஒரு ஒட்டகத்தில் நம்ம அம்மாவை உட்கார வச்சு மேலே சோடிச்சு மேலே நிறுத்தி, அந்த அம்மாவுடைய இந்த சைடு இங்கிட்ட 5 வேலைக்காரர்களாக, இங்கிட்ட 5 வேலைக்கார 10 அம்மாக்களோட அந்த அம்மா அப்படியே போறாங்க. யாரை பார்க்க? மணவாளனை சந்திக்க. மணவாளன் இதை கேட்டு அவருக்கு வீட்டில் இருக்க பொறுக்க முடியாமல் நேரில் பார்க்குறதுக்கே ஆண்டி வேலை வந்துட்டார். அவர் மணவாளன் மணவாட்டியை பார்க்க, மணவாட்டி மணவாளனை பார்க்க, அந்த அம்மா ஒட்டகத்தில் இருந்து இறங்க முக்காடை போட, அவர் பக்கத்தில் வர கூட்டிட்டு போக. நல்லா படம் பார்த்த மாதிரி இருக்குல்ல. கல்யாணம் சிறப்பாக முடிந்தது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதை மையமாக கொண்டு நான் இப்போ ஆண்டவருடைய வார்த்தையை பேச போகிறேன். இப்போ எப்படி சுவாரஸ்யமாக கவனிச்சிங்களோ அதே மாதிரி பிரசங்கத்தையும் கவனிக்கணும். அதற்கு முன்பாக இன்றைக்கு தான் முதல் முறையாக நான் இந்த சபைக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள், நீங்கள் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கும்படியாக உங்களை அன்பாக கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன்னு சொல்கிற பிள்ளைங்க, ஆமேன். ஒரு அருமையான குடும்பம் வந்திருக்கிறாங்க. பிரதர் சசி, தீபிகா, அருமையான பிள்ளை எஸ்ரா, ஆமேன். கோயம்புத்தூர் பட்டணத்திலிருந்து ஸ்தோத்திரம் நம்முடைய பட்டணத்துக்கு வந்திருக்கிறாங்க. விசேஷமாக யூடியூப்பை பார்த்து யூடியூப் மூலமாய் தொடப்பட்டு வந்திருக்கிறாங்க. அவங்கள கரங்களை தட்டி அவர்களை நம்ம வரவேற்கலாம். ஆமாம். இங்கே கொஞ்சம் பேர் புதுசாக வந்திருக்கிறாங்க. உங்களையும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம் அம்மா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை எங்களோடு கூட இணைந்து ஆராதிக்க உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். God bless you. God bless you. ஆமென். வாங்கினவர்கள் உட்கார்ந்து கொள்ளலாம். சரி, இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு எஜமானுடைய சித்தத்தை நிறைவேற்றுங்கள், எஜமானுடைய சித்தத்தில் நில்லுங்கள் என்கிற தலைப்பின் அடிப்படையிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பேசப் போகிறேன். நமக்கு ஒரு எஜமான் இருக்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம் எஜமானுடைய திட்டத்தில் நிற்கிறோமா? நாம் எஜமானுடைய சித்தத்தில் நிற்கிறோமா? தேவனுக்கு பிரியமானதை செய்கிறோமா? தேவ திட்டத்தின்படி தான் நாம் வாழ்கிறோமா? தேவ சித்தத்தின்படி தான் நாம் நடக்கிறோமா? தேவனுடைய சித்தத்தில் ஒரு மனிதன் இருந்தால், தேவனுடைய திட்டத்தில் ஒரு மனிதன் இருந்தால் அவனுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று சொல்லி இந்த ஆதியாகமம் 24வது அதிகாரத்திலிருந்து 3 முக்கியமான குறிப்புகளை இந்த சம்பவத்தில் இருந்து ஆவியானவர் நம்மோடு கூட பேச போகிறார். தேவ திட்டத்தில் நில்லுங்க, தேவ சித்தத்தில் நில்லுங்க, தேவனுக்கு பிரியமானதை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே இந்த நாளிலே நான் உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை,
உமக்கு சித்தமான ஒரு வாழ்க்கை, உம்மோடு கூட இணைந்திருக்கிற வாழ்க்கை, உம்மை நேசிக்கிற ஒரு வாழ்க்கை. நான் வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, நான் சமைச்சாலும் பரவாயில்ல, நான் பயணம் பண்ணினாலும் பரவாயில்ல, எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப தேவ நாமத்தின் மகிமைக்காக நான் வாழ்றேனா? என் பேச்சு தேவ நாம மகிமைக்காக இருக்குதா? என் செயல்கள் தேவ நாம மகிமைக்காக இருக்குதா? நான் தேவ திட்டத்தில் தான் வாழ்கிறேனா? தேவ சித்தத்தில் வாழ்கிறேனா? என் பேச்சில் தேவ திட்டம் இருக்கா? என் நடத்தையில தேவ திட்டம் இருக்கா? என் செயல்களில் தேவ திட்டம் இருக்கா? என் ஊழியத்தில் தேவ திட்டம் இருக்கா? என் நடத்தையில தேவ திட்டம் இருக்கா? என் குடும்பத்தில் தேவ திட்டம் இருக்கா? என் அன்றாட வாழ்க்கையில தேவ திட்டம் இருக்கா? என் எதிர்காலத்தில் தேவ திட்டம் இருக்கா? என் பிள்ளைகளுக்கு அடுத்த வாழ்க்கையில தேவ திட்டம் இருக்கா? நான் இதை செய்யறது கர்த்தருக்கு சரியா? நான் இதை பேசுறது கர்த்தருக்கு சரியா? நான் இப்படி பேசுறேனே இது கர்த்தருக்கு பிரியமா? நான் இப்படி செய்யறேனே இது கர்த்தருக்கு பிரியமா? நான் இப்படி நடந்துக்கிறேனே இது கர்த்தருக்கு பிரியமா? நான் இப்படி போறேனே இது கர்த்தருக்கு பிரியமா? நான் இந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேனே இது கர்த்தருக்கு பிரியமா? இந்த உறவுல வாழ்றேனே இது கர்த்தருக்கு பிரியமா? இப்படி சம்பாதிக்கிறேனே இது கர்த்தருக்கு பிரியமா? இந்த பயணம் போறேனே இது கர்த்தருக்கு பிரியமா? எதை செய்தாலும் தேவ சமூகத்தில் நிதானித்து நான் செய்கிறது கர்த்தருக்கு பிரியமா? நான் செய்கிறது கர்த்தருக்கு சித்தமா? நான் பண்ற காரியம் சரியா? நான் பண்ற காரியம் சரிதானா என்பதை நிதானிக்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்குள்ளே தருவாராக. நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். மகனே நீ பேசுறது தப்பு, மகனே நீ செய்யறது தப்பு, மகளே நீ சிந்திக்கிறது தப்பு, மகளே நீ பண்றது தப்பு, நீ போகிற இந்த பாதை. நமக்கு இருக்கிற ஆவியானவருக்கு ஒரு காரியம் இருக்கிறது. அவர் நமக்கு பின்னே இருந்து நீ நடக்க வேண்டிய வழியை நமக்கு போதித்து நம்மேல் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிற ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறார். நான் எங்க போகணும், நான் என்ன செய்யணும், நான் என்ன பேசணும், யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை பார்க்கணும், எதை பார்க்க கூடாது, எதை சிந்திக்கணும், எதை சிந்திக்க கூடாது, எங்க போகணும், எங்க போக கூடாது, யாரோடு உறவு வைத்துக்கணும், யாரோடு உறவு வைக்க கூடாது, எல்லாவற்றையும் ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நமக்கு உணர்த்துவிக்கிறவராய் இருக்கிறார். வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற ஒரு சத்தம் நமக்குள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாள் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சிந்திச்சு பார்க்கணும். நான் பண்றது கரெக்டா? நான் போற பாதை சரியா? நான் தேவ திட்டத்தில் நிற்கிறேனா? தேவ சித்தத்தில் நிற்கிறேனா? தேவனோடு இருக்கிறேனா? தேவனோடு இணைஞ்சு பயணிக்கிறேனா? ஆராதிக்கும் போதே தேவனோடு இணைஞ்சு நான் ஆராதிக்கிறேனா? செய்தி கேட்கும் போதே என் மனம் திறந்ததா? கர்த்தருடைய வார்த்தை தான்றதை ஏற்றுக்கொள்றேனா? என் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனோடு, தேவ சித்தத்தோடு, தேவ மைய தேவனோடு இணைந்த ஒரு வாழ்க்கை நான் வாழ்கிறேனா என்பதை நிதானித்து பார்க்க வேண்டும். அப்படி இருந்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? இங்கே எலியேசருக்கு என்னென்ன நன்மைகள் கிடைத்தது? 3 காரியங்களை நீங்கள் தேவ திட்டத்தில் இருந்தால் எவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று 3 காரியங்களை ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. முதல் காரியம் அந்த 10வது வசனத்திலிருந்து சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். நீங்க அந்த காரியங்களை கவனமாக கவனிக்கணும். நிறைய வசனங்கள் வாசிக்க வேண்டியது இருக்கனால வாசிக்கிற நேரம் நீங்க பைபிளை ஃபாலோ பண்ணி வரும்படியாக உங்களை அன்பாய் கேட்கிறேன். 10வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிங்கய்யா. அந்த ஊழியக்காரர் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருட்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசொப்பொத்தாமியாவிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்து ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டியிலே தண்ணீர் முள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீ எனக்கு காரியம் சிந்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொல்ல புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனை ஆகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதினே அறியவும் செய்தருளும் என்றான். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அவன் இப்படி சொல்லி முடிக்கும்
முன்னே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே, ஜெபம் பண்ணி இன்னும் முடிக்கல, ஆமென் கூட போடல, அதுக்குள்ள அந்த பொண்ணு வந்துருச்சு பாருங்களேன். ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குடத்தை தோள் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தாள். நல்லா கவனிங்களேன், ஒரு நிமிஷம் கொஞ்சம் பிரேக் பண்ணுங்கய்யா. நல்லா கவனிங்க. தேவனுடைய சித்தம்னு ஒண்ணு இருந்தால், என்றைக்கு ஜெபிக்கிறோமோ ஜெபம் பண்ணின உடனே தேவன் அதற்கான அறிகுறிகளை நமக்கு காட்ட ஆரம்பித்து விடுவார். இந்த காரியம் நடக்கும், இந்த காரியம் சம்பவிக்கும், இந்த காரியம் வாய்க்கும் அப்படிங்கிறத எப்படி நம்ம புரிந்துக்கிற முடியும்னா, ஜெபம் பண்ணி அந்த ஜெபம் ஒரு லேண்டிங்க்கு வரும் பொழுதே, அந்த ஜெபம் ஒரு முடிவுக்கு வரும் பொழுதே நம்முடைய உள்ளார்ந்த மனசுல ஒரு ஏவுதல் உண்டாயிரும். கட்டாயம் ஒரு நாள் ஆண்டவர் இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்க போறாரு, ஆண்டவர் இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள வந்துடும். அப்படி வந்துட்டாலே அந்த ஜெபம் சக்சஸ் ஆன ஜெபம், கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். ஆமென். சரி, இப்ப வாசிங்க, தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கயா. அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குடத்தை தோள் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தாள். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். பிரேக் பண்ணுங்க. இப்ப கவனிங்க. சபை என்கிறதான மனவாட்டி, இதெல்லாம் இடைச்சொற்கள் வர்ற பாயிண்ட். சபை என்கிற மனவாட்டி 2 குணங்களை உடையவளாய் இருக்க வேண்டும். 1, அவள் பூரண அழகுள்ளவளாய் இருக்க வேண்டும். 2, கற்புள்ளவளாய் இருக்க வேண்டும். பூரண அழகு என்றால் ஆவிக்குரிய அழகு. ஆவியின் கனிகள், ஆவியின் வரங்கள், ஆவியின் தாளந்துகள் நிறைந்தவள். கற்பு என்பது கரை திரை முதலானவைகள் அற்ற ஒரு கற்புள்ள கன்னிகையாய சபையை தம் மணவாளனோடு கூட இணைப்பதற்கு அவர் வந்து கொண்டிருக்கிறார். அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் மகா ரூபவதியும்னா ஆவியினுடைய அலங்கரிப்பை உடையவளாகவும், அது மாத்திரமல்ல அவள் கற்புள்ளவளாகவும். அந்த சபையை தேடித்தான் எலியேசர்களாகிய கர்த்தர் நம்மை அனுப்புகிறார். எத்தனை பேருக்கு இந்த ஒப்பனை புரிகிறது? கைகளை உயர்த்தி ஒரு ஆமென், ஒரு அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாசிங்கயா. மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, உன் குடத்திலிருந்து தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றார். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கிக் கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின்பு, உம்முடைய ஒட்டகங்களுக்கும் குடித்து தீரும் மற்றும் அவைகளுக்கும் உண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்தை தண்ணீர் தொட்டிகளை ஊற்றிவிட்டு இன்னும் ஒன்று வந்த துறவண்டியில ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் ஒன்று வார்த்தார். அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு, கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும்படிக்கு அல்லேலூயா சொல்லிருங்களேன். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா போடுங்களேன். ரைட். நம்பர் ஒன், நீங்கள் தேவனுடைய திட்டத்தில் இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்கிறவைகளை கர்த்தர் தருவார். எலியேசர் என்ன எதிர்பார்த்தார்? நான் உள்ள என்டர் ஆவேன், அந்த ஊருக்குள்ள என்ட்ரான உடனேயும் முதல்ல வர்ற ஒரு ஃபர்ஸ்ட் பெண்ணு, நான் எப்படியெல்லாம் எதிர்பார்க்கிறேனோ அதை மாதிரி அவ இருக்கணும். நான் தண்ணி கேட்பேன், தண்ணி கொடுக்கணும், என் ஒட்டகங்களுக்கு வார்க்கணும். இதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பின்படியே காரியம் பக்காவா அழகா ஸ்கெட்ச் போட்ட மாதிரி நடந்தது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தேவனோடு இருந்தால், எஜமானனோடு இருந்தால், தேவ பிரசன்னத்தோடு இருந்தால், தேவ திட்டத்தோடு இருந்தால், உங்களுடைய மன விருப்பங்கள், உங்களுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாவற்றையும் தேவன் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். தேவன் அருளி செய்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு முதல் ஆசீர்வாதம் சபைக்கு நேராய் வருகிறது, தேவ ஜனத்துக்கு நேராய் வருகிறது. கர்த்தர் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவார். கர்த்தர் உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார். கர்த்தர் நீங்கள் விரும்புகிறவைகளை தருவார். நீங்கள் ஆசைப்படுகிறவைகளை தருவார். நீங்கள் எவைகளையெல்லாம் நேசித்து விரும்புகிறீர்களோ அவைகளை தருவார். ஆனால் அவை எஜமானுக்கு என்னவா இருக்கணும்? திட்டமா இருக்கணும், சித்தமா இருக்கணும், அவருக்கு உபயோகமானதா இருக்கணும். அவரை வேதனைப்படுத்துகிற, அவரை கஷ்டப்படுத்துகிற, அவரை நோகடிக்கிற, அவரை கெடுக்கிற, அவரை வேதனைப்படுத்துகிற, அவருடைய காரியத்தை அசுசிப்படுத்துகிற, அவரை கஷ்டப்படுத்துகிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அல்லேலூயா சொல்லுங்களேன் பாப்பா,
தேவ திட்டத்துல, எஜமானுடைய திட்டத்துல நாம இருப்போம்னா கர்த்தர் நம் மன விருப்பங்கள், நம்முடைய ஆசைகள், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். இந்த நாட்களிலே எத்தனையோ காரியங்களை தேவ ஜனங்கள் தன்னுடைய மனதில் வைத்துக்கொண்டு, ஆண்டவரே இந்த காரியம் நடக்கணும், இந்த காரியம் கைகூடி வரணும், இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும், இந்த காரியத்தில் என் தேவன் எனக்காக ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. சில ப்ராஜெக்ட் உங்க கையில் இருக்கு, சில தேவைகள் உங்களுடைய கரத்தில் இருக்குது, சில காரியங்கள் நடக்கணும், சில திருமண காரியங்கள் நடக்கணும், சில அற்புதங்கள் நடக்கணும், சில கடன்கள் மாறணும், சில பிசினஸ்கள் ஆசீர்வதிக்கப்படணும், புதிய ஒரு ஆரம்பம் உண்டாகணும், புதிய ஒரு தொடக்கம் உண்டாகணும், குடும்ப சமாதானம் உண்டாகணும். எதெல்லாம் உங்க விருப்பம், எதெல்லாம் உங்க வாஞ்ச, எதெல்லாம் உங்க ஆசை, அது எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாட்களில் நிறைவேற்ற போகிறார். ஆனால் நான் எஜமானுடைய கரத்துக்குள்ளாக, எஜமானுடைய திட்டத்துக்குள்ளாக, எஜமானுடைய விருப்பத்துக்குள்ளாக நான் இருக்கும் பொழுது என் விருப்பங்கள், என் தேவைகள் எல்லாவற்றையும் நான் ஜெபிக்கணும்னு தேவையில்லை. நான் மனசுல நினைக்கும் போதே, அதை நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே கர்த்தர் எனக்கான காரியத்தை செய்கிறவராயிருப்பார். நீங்க இங்க கூட படிச்சீங்கன்னா அவரு அந்த வசனத்தை படிங்களேன், 14வது வசனத்தை படிங்க, 14 படிங்க. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டங்களுக்கு குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். அவன் இப்படி சொல்லி தான் முடிச்சான், ஜெபம் கூட பண்ணல. அங்க ஜெபித்தான்னு போட்டிருக்குதா, அந்த அப்படி எதுவும் வார்த்தை போட்டிருக்குதா? சொல்லினா மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கிறார், நான் போகிறேன் இந்த மாதிரி தண்ணி முன்னாடி வர்ற பொண்ணு. சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனசில் சிந்திக்கிறத நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் தெரியுமா? ரோட்டில் பார்த்தீங்கன்னா சிலர் பேசிக்கிட்டே போவாங்க. பைத்தியக்காரவ கிடையாது, அவங்க நினைக்கிறத டிஃபால்ட்டாக என்ன செஞ்சுக்கிட்டு போவாங்க, சொல்லிக்கிட்டே போவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வர சொன்னால் 5 முட்டை 6 முருங்கைக்காய் 7 ஆப்பிள் பழம் வாங்கிட்டு வானா எனக்கெல்லாம் சுத்தமாக மறந்து போயிடும். 5 முட்டை 6 ஆப்பிள் பழம் 5 முட்டை, அங்கே போனால் எல்லாமே நமக்கு மறந்து போயிடுது. ஸோ அந்த மாதிரி இவர் மனசுக்குள்ளே நினச்சிட்டு போகிறார், நான் போகிறேன், முன்னாடி ஒரு பொண்ணு வரணும், அந்த பொண்ணு வந்து எனக்கு தண்ணி கொடுக்கணும், நான் எனக்கு தண்ணி கொடுக்கணும், என் ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுக்கணும், எனக்கு தண்ணி கொடுக்கணும், என் ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுக்கணும், அந்த பொண்ணு வந்துருச்சு. கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. அப்போ பாருங்க, மனசுல நினைச்சத கர்த்தர் நிறைவேற்றார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், முதல் காரியம், நீ தேவனுடைய கரத்துக்குள்ள இருந்தா, தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள இருந்தா, தேவனோடு இருந்தா, மன விருப்பம் எல்லாம் என்ன செய்யும்? ஆமென். இப்போ கொஞ்சம் நல்லா திரும்பி பார்த்து பேசலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இவ்வளோ நேரம் இந்த சைடே பார்த்து கொஞ்சம் கழுத்து நல்லா திருப்பிக்கலாம். கர்த்தர் அப்பப்போ நமக்கு ஃப்ரீ பண்ணுறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அவரும் நம்மோடு இருக்கிறார் அல்லவா? ஆமென். புரிஞ்சவங்களுக்கு தோத்திரம். அப்போ தேவ திட்டத்தில் நீங்கள் இருந்தால் உங்கள் மன விருப்பம் நிறைவேறும். நம்பர் 1, எதிர்பார்ப்புகளை தருவார். சொல்லுங்க பார்ப்போம். இந்த முதல் குறிப்புக்காக கை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிறைவேற்றணும். அப்படி ஜெபம் பண்ணுங்க, வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எதிர்பார்ப்பெல்லாம் நிறைவேற்றுங்க. ஆண்டவரே என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க மனசில், அதை கொண்டு வந்து ஜெபம் பண்ணுங்க. என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அதை மனசில் வச்சு ஜெபம் பண்ணுங்க. என் எதிர்பார்ப்பு, மை எக்ஸ்பெக்டேஷன், மை டிசையர்ஸ், மை ஆம்பிஷன்ஸ், மை விஷன்ஸ், இதெல்லாம் இந்த ஆண்டு நிறைவேறணும். இந்த ஆண்டு என் எதிர்பார்ப்பு நிறைவேறணும். இந்த ஆண்டு என் வாலிப பிள்ளைகள் ஜெபம் பண்ணுறா, வெரி குட். அப்படித்தான் பிதாசுதன் போட்டு ஜெபம் பண்ணு, நல்லா ஜெபம் பண்ணு, கண்ணை மூடி ஜெபம் பண்ணு, இன்னொரு ஜெபம் பண்ணு, இன்னொரு ஜெபம் பண்ணு தங்கச்சி, ஒன்றும் தப்பே கிடையாது, ஜெபம் பண்ணு. ஆண்டவரே இந்த ஆண்டு என்னுடைய விருப்பங்கள் நிறைவேறணும், இந்த ஆண்டு என் சித்தங்கள் நிறைவேறணும். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? தலைப்பு எஜமானுடைய சித்தத்தில் என்ன செய்யணும்? நின்றால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். நம்பர் 1, எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். நம்பர் 2 அடுத்த வசனத்திலிருந்து படிங்கயா, 22வது வசனத்திலிருந்து படிங்க. ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் அரை சேக்கல் எடையுள்ள பொற்காதனி, பெரிய தங்கட்டி, அது தொங்கிரும் கீழே வரைக்கும். கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள, அவள் கைகளுக்கு கடகங்கள்னா இப்ப நீங்க போட்டிருக்கிற வளையல் மாதிரி ஒரு 15 மடங்கு பெருசா இருக்கும் கடகங்கள். அதெல்லாம் போட்டு விட்டு கொடுத்து, நீ யாருடைய மகள் சொல்ல வேண்டும், நாங்கள் உன் தகப்பன் வீட்டில் ராத்தங்க இடம் உண்டா என்றான். இப்ப நல்லா கவனிக்கணும். உங்கள் தகப்பன் வீட்டில் எனக்கு இன்னைக்கு ராத்தங்க இடம் உண்டா என்றான்.
அதற்கு அவள் நான் நாகோருக்கு மில்கால் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னதுமன்றி. இப்ப நல்லா கவனிங்க, அவர் என்ன கேட்டாரு? இன்னைக்கு நைட்டு தங்குறதுக்கு, நல்லா கவனிங்க, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நைட்டு தங்குறதுக்கு உங்க வீட்டுல இடம் இருக்கா? ஆனா அந்த அம்மா என்ன சொல்லுது? அதற்கு அவள் நான் நாகூருக்கு மில்கால் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னதுமன்றி எங்களிடத்தில் வைக்கோலும். நான் இடம் தான் அவர் கேட்டாரு, ஆனா இந்த அம்மா சொல்லுது எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனமும் மட்டும் இருக்கிறது, ராத்தங்க இடமும் உண்டு என்றால். அப்பொழுது அந்த மனிதன் தலைகுனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ஒரு அல்லேலூயா சொல்லிருவோமே. முதல்ல சொன்னேன், நாம் தேவனுடைய திட்டத்தில் இருந்தால் எதிர்பார்த்தவைகளை தருவார், இரண்டாவது எதிர்பாராதவைகளையும் தருவார். இவள் கேட்டது என்னதான் கேட்டார் இவரு? நைட்டு ஒன் டே நைட்டு ஸ்டே பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு இடம் வேணும். ஆனா அவ சொல்றா, இடம் மட்டும் என்னையா, சாப்பாடு என்ன செய்யறோம்? சேர்த்து தர்றோம். வெறும் இடம் மட்டும் என்னத்துக்கு? உங்களுக்கு சாப்பாடு தர்றோம், உங்க ஒட்டகங்களுக்கு வைக்கோல் தர்றோம், உங்க ஒட்டகங்களுக்கு எல்லாம் தர்றோம். நீங்க நல்லா புசித்து குடித்து ராத்தங்கிட்டு போங்க. கேட்டவைகள் மாத்திரமல்ல, கேளாதவைகளையும் தருகிறார். நான் சொல்லுகிறேன், யார் தேவனுடைய திட்டத்தில், தேவனுடைய சித்தத்தில் நாம் இருக்கிறோமோ, நாம் எண்ணுவதற்கும், நாம் நினைப்பதற்கும், நாம் திட்டமிடுவதற்கும், நாம் யோசிப்பதற்கும், நாம் ஜெபிப்பதற்கும் மேலானவைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவராயிருக்கிறார். மேலானவைகள், அன்எக்ஸ்பெக்டட் பிளெஸிங், எதிர்பாராதவைகள், நம்முடைய சின்ன மூளைக்கு எட்டாதவைகள், நம்ம ஜெபித்தவைகள், ஜெபிக்க மறந்தவைகள், ஜெபிக்காமல் விட்டவைகள், நம்முடைய திராணிக்கு மிஞ்சினவைகள், நம்மளால் கற்பனை செய்து பார்க்க முடியாதவைகள், நம்மால் யோசித்து பார்க்க முடியாதவைகள், நம்ம அளவுக்கு மிஞ்சின ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தர வல்லமையுள்ளவர். இந்த ஆண்டு இங்க உட்கார்ந்து இருக்கிறதுல அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய போறாரு. ஆண்டவர் அப்படிப்பட்ட நன்மையை செய்ய போறாரு. ஆண்டவர் அப்படிப்பட்ட அதிசயத்தை செய்ய போறாரு. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கிரியை செய்ய போறாரு. இதுவரை நீங்கள் ஜெபித்தவைகள் ஒரு குறிப்பா இருக்கலாம், ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணி இருக்கலாம். ஆனால் அது 2 காரியங்களாக, அது 3 காரியங்களாக, அது 4 காரியங்களாக, நீங்கள் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலான காரியங்களை பரலோக தேவன் நடப்பிப்பார். அல்லேலூயா. ஒரு சின்ன சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த மார்த்தாண்டம் கன்வென்ஷன் மீட்டிங்ல 3 நாட்கள் இந்த 4 நாட்கள் கன்வென்ஷன் மீட்டிங்கையும் ஒரு ஹோலி லேண்டுங்கிற ஒரு டிவி அதை டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதை எடுத்து அதை அங்கே இருக்கிறதான இந்த மாவட்டங்கள் முழுவதும், மார்த்தாண்டம், அந்த களியக்காவலை, அந்த கேரளா பார்டரு, தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த ஹோலி லேண்டுங்கிற டிவி அந்த எல்லா 4 கன்வென்ஷனையும் டைரெக்டாக லைவாக ஒளிபரப்புனாங்க. அதாவது யூடியூப் கிடையாது, கேபிள் டிவியாக அதை ஒளிபரப்புனாங்க. அநேகர் அதை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அப்போ அதனுடைய அந்த ஸ்தாபகர் அவர் என்னை சந்தித்து பேசினார். என்கிட்ட பேசும்போது அவர் ஒரு சாட்சி சொன்னார். பாஸ்டர், நான் 13 வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்தோம். 13 வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்தோம். ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு குழந்தை கொடுங்க, ஒரு பெண் குழந்தைனாலும் கொடுங்க. எங்கள் நிந்த மாறணும், எங்கள் அவமானம் மாறணும், எங்களுக்கு ஒரு அற்புதம். எப்படி இந்த டிவி ஆரம்பிச்சிங்கயா அப்படின்னு நான் கேட்டேன். இவ்வளோ மகிமையாக அந்த ஹோலி லேண்ட் டிவி நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களே, ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்து ஆசீர்வதிக்கப்படுறாங்களே. ஒரு கேபிள் டிவி நடத்துறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ லட்சங்கள் அதுக்கு செலவு பண்ணும், சேட்டிலைட்டு பெர்மிஷன் வாங்கணும், எவ்வளோ மேல் அதிகாரிகளுடைய இது இருக்கணும். ஒரு சேனல் நடத்துறதுன்றது சாதாரணமான காரியம் கிடையாது. எப்படியா இதை நீங்கள் நடத்துறீங்கன்ன போது அவர் சொன்னார், 13 வருஷமாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டோம், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். பல பேர் வர்றவங்கள்ட்டெல்லாம் ஜெபம் பண்ணுவோம், எங்களுக்கு ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை கிடைச்சாலும் போதும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவோம். ஆனால் 13 வருஷம் கழித்து, ஸ்தோத்திரம், என் மகள், என்னுடைய மனைவி, அவள் கன்சீவ் ஆனா. எங்களுக்கு பெரிய சந்தோஷம் உண்டானது. அப்போ நாங்கள் போய் அதை டெஸ்ட் பண்ணும்போது எங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க, 2 பிள்ளைகள் கருவில் இருக்குன்னு சொன்னாங்க. ஆமேனா, 2 பிள்ளைகள் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்படியா, 2 பிள்ளைகளா? ஐயா பரவாயில்ல, ஒரே இதில் ஆண்டவர் 2 பிள்ளைகளை கொடுத்துட்டாரே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனால் 9வது மாதம் கழித்து
புள்ள பிறக்கும் போது 3 பிள்ளைகள் பிறக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஒரே கற்பத்தில் 3 பிள்ளைகள், ஒரே கற்பத்தில் 3 பிள்ளைகள். நீங்கள் நம்பலைனாலும் நீங்கள் மார்த்தாண்டத்தில் ஹோலி லேண்ட் டிவியினுடைய ஓனருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்கள் உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க. ஒரே கற்பத்தில் 3 ஆம்பளை பிள்ளைங்க. ஆனால் எல்லாமே எலி குஞ்சுமாக இருந்துச்சு பாஸ்டர், பூனை குஞ்சுமாக இருந்துச்சு. 1 கிலோ 800 கிராமு இப்படி தான் இருந்துச்சு. இதெல்லாம் பிழைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த பிள்ளைகளை நாங்கள் பால் விட்டு இது பண்ணி கஷ்டப்பட்டு வளர்த்து 3 பேர் இன்னைக்கு காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். அவர் கேட்டது என்னது? ஒரே ஒரு பெண் குழந்தை கொடுங்க. 12 வருஷமா இன்னைக்கு 3 ஆம்பளை பிள்ளைங்களை ஒரே பிரசவத்தில். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் பிள்ளை இல்லாதவர்களுக்கு ஒரே பிரசவத்தில் 2 பிள்ளை 3 பிள்ளை. நம்ம கொஞ்சம் தாண்டி 4 5 பன்றிலாம் ஒரே பிரசவத்தில் எத்தனையோ குட்டியை போட்டு தள்ளுதான். நம்மளும் அப்படி கர்த்தர் செய்வாராக. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம் களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். பாடுங்க. ஆமென். இன்னும் ஒரு முறை நினைப்பதற்கும் நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். செய்வாரா? இந்த ஆண்டு ஓ ஓஹோ களி கூறுவோம் களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம். ஆமென். களி கூறுவோம் களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன. கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போ கர்த்தர் சமூகத்தில். கைதட்டி பாடி. கடைசியா ஒரு முறை களி கூறுவோம் களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம். களி கூறுவோம் களி கூறுவோம், கவலைகள் மறந்து. ஒரு கைத்தட்டி முடிச்சிருங்க பாப்பா. எதிர்பார்த்ததை தருவார். 2வது எதிர்பாராததை தருவார். எதிர்பார்த்தது என்னது? ஒரு பொண்ணு வரணும், தண்ணி கொடுக்கணும், என் ஒட்டகத்துக்கு தண்ணீர் வார்க்கணும். ஒன்று எதிர்பார்த்த மாதிரி நடந்துருச்சா? ஃபர்ஸ்ட் டிக்கு. அடுத்தது எதிர்பாராதது. என்ன எதிர்பாராது? உங்கள் வீட்டில் தங்குறதுக்கு ஆனால் சாப்பாடு கிடைக்கும்னு எதிர்பார்க்கல, ஒட்டகத்துக்கெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கல. எதிர்பாராததையும் தந்தார். 2 ஆசீர்வாதங்கள். அடுத்து 3வது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அப்புறம் என்ன நடந்துச்சு? வந்தாங்க, எல்லாம் முடிச்சுட்டாங்க. இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. உடனே எலியேசர் சொல்கிறாரு, நான் வந்த விஷயத்த சொல்லாமல் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போ ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா 51வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். இதோ ரெபெக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறார். கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படிக்கு அவளை அழைத்துக் கொண்டு போம் என்றார்கள். ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டார். கர்த்தர் அப்பப்ப பாத்தீங்கன்னா எலியாசர் தரை மட்டும் குனிஞ்சு கர்த்தரை பணிஞ்சிருவாரு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்லையும் அப்பப்ப கர்த்தருக்கு ஒரு ஆராதனை. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நன்மையும் கர்த்தர் செய்யும் போது அப்பப்போ ஒரு நன்றி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும். மொத்தத்துக்கு நைட்டு நன்றி சொல்லிக்கிடுவோம் அப்படிலாம் கிடையாது. அப்பப்போ ஒரு நன்றி. சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு ஸ்தோத்திரம், மத்தியானம் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்தோத்திரம், தூங்கி முடிச்ச உடனே ஒரு ஸ்தோத்திரம், காலை சாப்பாடு சாப்பிடும்போது ஒரு ஸ்தோத்திரம், சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஸ்தோத்திரம், மதிய சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்தோத்திரம், சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஸ்தோத்திரம், சாயங்காலம் ஒரு ஸ்தோத்திரம். அவ்வப்போது ஆண்டவரை பணிந்து 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 ஆராதிக்கிற, ஸ்தோத்தரிக்கிற. அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, இடைவிடாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருங்கன்னா அதனுடைய அர்த்தம் அப்பத்தான் நம்ம தேவ பிரசன்னத்தோட டையப்ல இருக்கிறோம், தேவ மகிமையோட டையப்ல இருக்கிறோம், தேவ
தேவனுடைய ஆளுகையோட டைஅப்ல இருக்கிறோன்றது அப்பதான் தெரியும். அந்த அப்பப்ப பிரைஸ் பண்ணிக்கிட்டு துதிச்சுக்கிட்டு இப்ப பாத்தீங்கய்யா, அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபெக்காளுக்கு கொடுத்ததுமின்றி ஆமா எல்லாருக்கும் சேர்த்து கிஃப்ட் கொடுக்கிறாரு. தாய்க்கு கொடுக்கிறாரு, சகோதரனுக்கு கொடுக்கறாங்க. பின்பு அவனும் அவனோடு இருந்த மனிதரும் புசித்து குடித்து ராத்தங்கினார்கள். காலையிலே எழுந்திருந்து எஜமான இடத்திற்கு என்னை அனுப்பிவிடுங்கள் என்றான். அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம். அவர் 10 நாள் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அவன் என் பிரயாணத்தை வாக்கி பண்ணி இருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள், எஜமான இடத்திற்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபெக்காளை அழைத்து நீ இந்த மனிதனோடு கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். அப்படி அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபெக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதரையும் அனுப்பிவிட்டு ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பயிர்களுடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது ரெபெக்காளும் ஒட்டகங்கள் மேல் ஏறி அந்த மனிதனோடு கூட போனார்கள். ஊழியக்காரன் ரெபெக்காளை அழைத்து கொண்டு போனான். போதும். இப்ப நல்லா கவனிங்க. முதல்ல நான் சொன்னேன், நீங்கள் தேவனுடைய எஜமானுடைய சித்தத்தில் இருந்தால் நம்பர் 1 எதிர்பார்த்ததை தருவார். முதல் எல்லாம் 3 ஏன்னு வரும் பாருங்களேன். எதிர்பார்த்ததை தருவார். 2வது எதிர்பாராததையும் தருவார். 3வது எஜமாட்டியையும் தருவார். ஆமே. இப்ப நம்முடைய நோக்கமே என்னன்னா பொண்ணை பார்க்கணுங்கிறது தான். அதன்படியே அந்த எஜமாட்டியை கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? தந்துட்டாரு. நான் சொல்றேன், இது ஆவிக்குரிய ஒரு நன்மை. தேவனோடு தேவ சித்தத்தோடு நாம இருந்தோம்னா கர்த்தர் எதிர்பாராத விதத்தில் நமக்கு ஆத்துமாக்களையும் தருகிறவராக இருக்கிறார். சபை தேவ திட்டத்தில் இருந்துச்சுன்னா, சபை தேவனுக்கு பிரியமானதை செஞ்சா, சபை தேவனோடு கூட இருந்தால் நம்ம ஜெபிப்பதை காட்டிலும் ஆத்துமாக்களை கர்த்தர் திரளா உள்ள கொண்டு வருவார். ஆமாமா இல்லையா? ஒரு அல்லேலூயாவா? இன்றைக்கு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கூட ஊழியம் செய்யணும்னு விருப்பப்படுற பிள்ளைங்க, எனக்கு ஆத்துமாக்களை தாங்க ஆண்டவரே, ஆத்துமாக்களை நான் ஆதாயம் பண்ணணும்னு விரும்புகிறேன், சுவிசேஷம் சொல்லணும்னு விரும்புகிறேன், என் பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி சபைக்குள்ள கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன், ஞானஸ்தானத்துக்குள்ள நடத்தணும்னு விரும்புகிறேன், எனக்கு சுவிசேஷம் சொல்லணும், எனக்கு ஆத்துமாக்கள் வேணும்னா இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், தேவனோடு இருங்க, தேவ திட்டத்தோடு இருங்க, தேவ பிரசன்னத்தோடு இருங்க, எஜமானுடைய வார்த்தை கீழ்ப்படிங்க. கர்த்தர் நீங்க அறியாத விதத்தில் உங்களுக்கு ஊழியங்களை தருகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஊழியங்களை கர்த்தர் நமக்கு நிறைவாய் தருகிறவராய் இருக்கிறார். ஆத்துமாக்களை தருகிறவராய் இருக்கிறார். வாய்ப்புகளை நம்ம தேடி போக தேவையில்லை, ஊழியங்களை நம்ம தேடி போக தேவையில்லை, ஆத்துமாக்களை நம்ம போய் தேடி போக தேவையில்லை. ஆனால் கர்த்தரே கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, கர்த்தரே கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருப்பாரு. நமக்கு சித்தமானவர்களை கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருப்பாரு. ஆனால் ஒன்று, நீ தேவனோடு இருக்க வேண்டும், தேவ திட்டத்தோடு இருக்கணும், தேவ பிரசன்னத்தோடு இருந்தா ஊழியத்தை தருவார், ஆத்துமாக்களை தருவாரு, பல எஜமாட்டிகளை கர்த்தர் நமக்கு தருகிறவரா இருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த எஜமானுக்கு தேவையான, அந்த பரம எஜமானுக்கு தேவையான மனவாட்டிகளை நாம் கண்டுபிடிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆனா ஒண்ணு, யாரோட இருக்கணும்? தேவனோடு எஜமானனோடு இருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். 3 காரியங்களை பார்த்தோம். ஆதியாகமம் 24வது அதிகாரத்தினுடைய ஒரு ஹோல் சினாரியோவையும் இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். என்ன காரியம்? ஒரே ஒரு காரியம், நீ தேவனுடைய திட்டத்தில், எஜமானுடைய திட்டத்தில் இருந்தா எதிர்பார்த்ததையும் தந்தார், எதிர்பாராததையும் தந்தார், எஜமாட்டியையும் தந்தார். உங்களுக்கும் கர்த்தர் எல்லாவற்றையும் தருவார். இன்றைக்கு சரியான நேரத்தில் ஆராதனை முடிக்க கர்த்தர் உதவியும் தந்தார். எழுந்து நிற்கலாம் தேவனுடைய சமூகத்தில். ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின்
எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோம். எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோமா? சித்தம் செய்வதுதான் இதயத்தின். அவரோடு இருந்தால், கர்த்தரோடு இருந்தால், தேவ திட்டத்தோடு இருந்தால், உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சையை. சித்தம் செய்வதுதான், சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா, இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிமஷகரோ உம்மோடு இருப்பதுதான், உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உள்ளத்தின் வாஞ்சையா.